லைஃப் வித்தவுட் ப்ராக்ரஸ் இஸ் அ வேஸ்டட் லைஃப். லைஃப் வித்தவுட் அ ப்ராக்ரஸ், முன்னேற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை, வீணடிக்கப்பட்ட வாழ்க்கை. டியூட்ரானமி சாப்டர் 1 and verse 6, ஓரேவிலே நாம் தேவனாகிய கர்த்தர் சொன்னது, நீங்கள் இந்த மலை அருகே தங்கியிருந்தது போதும், இந்த தேசத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். உங்கள் பிதாக்களுக்கு நான் சொன்ன தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். The Lord God spake unto us in Horeb, saying, Ye have dwelt long enough in this mount. Go in and possess the land which I promised to your forefathers. Right? இது ஓரேப் என்ற இடத்துல இஸ்ரேல் புத்திரலாம் வந்து பாளையம் இறக்கிட்டாங்க. ரொம்ப நாள் உட்காந்துட்டாங்க அங்கே. இது நடக்கும்போது 120 வயது மோசேக்கு. கிட்ட வந்துட்டாங்க, போய் ப்ரொசஸ் பண்ணோம். ஆனால் ஃபெட்டப் ஆகிட்டாங்க. இது ஏன்னா அவன் 80 வயசாக இருக்கும்போது இந்த ஓரேபில் தான் ஆண்டவர் அவனை முச்செடியிலே சந்தித்தார். 80 வயசில் ஆரம்பித்தது 40 வருஷம் அவன் சுற்றி வந்து கடைசியில் ஒரு இடத்துல வந்து ஹால்ட் அடிச்சிட்டாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லைப்பா இது செட் ஆகாது, உடனே நீங்கள் கிளம்பணுன்றாரு. நடுவில் ஏற்கனவே ஒரு வாட்டி ஓரேப் வந்திருக்காங்க. ரெவித்தீம் என்ற இடத்துல வரும்போது அவங்களுக்கு தண்ணி இல்லாத போயிடுச்சு. அந்த ரெவித்தீம் 1 கிலோமீட்டர் தான். ஆண்டவர் வந்து தண்ணி எடுத்து வந்து நான் கற்பாரில் வந்து அடிக்கிறேன்னு சொல்லும்போது ரெவித்தீமில் வந்து நான் நிற்கிறேன்றார் இல்லையா. இட்ஸ் வெரி வெரி க்ளோஸ். அப்போ அவன் வாழ்க்கையில் ஆரம்பித்த இடத்துல இருக்கிற ரைட். இந்த 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 இது இருக்கு இல்லையா, நம்ம பீச்சில் அது என்ன சொல்கிறாங்க, மெரிகோ ரவுண்டா, மேலே மேலே வந்து போகிறதில்ல, ஜெயண்ட் வீல், ரங்கநாட்டினம், அப்படியே ஏறுற மாதிரி ஏறுவாங்க, திருப்பி கீழே வந்துடுவாங்க, கீழேருந்து ஏறுவாங்க, கரையில் வந்துடுவாங்க இல்லையா. நிறைய நம்ம அதுக்கு நிறைய உதாரணம் சொல்லிட்டோம் இல்லையா. சைக்கிளில் ஸ்டாண்ட் போட்டு ஓட்டுறது இதெல்லாம். அப்போ அவன் வாழ்க்கையில் நீ முன்னேறவே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆவிக்குரிய ரீதியாக விசேஷமாக ஆண்டவருடைய ப்ராமிஸ் கிட்டே இருக்குது. சுற்றி வந்துன்னு இருக்கிற, சுற்றி வந்துன்னு இருக்க. ஆண்டவர் சொல்கிறாருப்பா போதும், நீ உன் வாழ்க்கையில் நீ போட்டதெல்லாம் போதும், இட்ஸ் ஹை டைம் யூ பிகின் டு மூவ் டு திஸ் பிளேஸ் அண்ட் இன்ஹெரிட் த ப்ராமிசஸ். அப்போ உன் வாழ்க்கையில் ஆண்டவர் உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. உள்ளே போகாதபடி நீ முன்னாலே உட்காந்துட்டீங்கன்னா எப்படி ஆண்டவர் உங்கள்கிட்ட கையில் எடுத்துகிட்டு கொடுப்பாரு. இந்த கிறிஸ்தவர்களுக்கு ப்ராப்ளம் என்ன தெரியுங்களா, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுன்னு சொன்னீங்கன்னா இங்கே நின்று ஆண்டவர் வர சொல்லணும். நீ கிட்ட எடுத்துகிட்டு போனால் தானே அவர்கிட்ட வாங்க முடியாத ஒரு இது பண்ணுவாங்க. அது வந்து சரியே இல்லை. ஆண்டவர் வர சொல்கிறார். என் கண்ணு இல்லாத தெருவன் பத்துமையுங்க நின்று கத்துறாங்க. அவன் காது சத்தம் கேட்டுச்சு. ஏன் அவன் அங்கேருந்து கத்தி கொண்டு இருக்கிறான். நான் அங்கே போய் பார்க்குறேன்னு சொல்ல அந்த வாயானார். கண்ணில் வந்து கூட்டின்னு வராங்கப்பா. அப்போ உன் வாழ்க்கையில் நீ தான் வரணும். ரைட். உன் வாழ்க்கையிலே முன்னேற்றம் இல்லாத வாழ்க்கை, முடங்கடிக்கப்பட்ட வாழ்க்கை. What will happen if you don't have any progress in your life? If no progress, you will blame God and murmur because of your limitations. Right? நீ முன்னேற்றம் இல்லை என்றால் தேவனை குறை கூறி கொண்டிருப்பாய். எப்போவுமே பாருங்கள், ஆண்டவர் வந்து ஆசீர்வாதம் இல்லை இருக்க வரைக்கும் அதனால் இல்லையா சொல்ல மாட்டான், போயினே இருப்பான். அவன் இல்லைன்னு ஒன்று சொல்லுவான், ஆண்டவர் என்ன கவனிக்கலையான்றான், ஒரு கண்ணில் இப்படி வச்சுட்டு பார்க்குறாருன்றவான். மர்மரிங் இஸ் வெரி டேஞ்சரஸ். ரைட். அதை விட வாய் மூடின்னு இருக்கலாம். யோபு 86 கேள்வி கேட்டான். ஒரு நாள் சொல்கிறான், ஆண்டவர் முகமுகமாக சந்தித்து சொல்கிறான், ஐ வில் நாட் ஹவ் ஓப்பன் மை மவுத் இஃப் ஐ ஹவ் நோன் மோர் அபவுட் காட், ஐ வில் ஜஸ்ட் க்ளோஸ் மை மவுத். வாயை மூடிக்குமையா, பொத்திக்கு வேண்டாம். சில வேளையில் வாய் பொத்திக்கினாலே நல்லது. என்னமோ சொல்கிறாரு பிரதர். ஒரு நாள் வந்து சனிக்கிழமை வந்தால் நல்லா இருக்கு, சண்டேலேருந்து அப்படியே பழையபடியில் ஸ்லோவாக இறங்குது, ஐஸ் கட்டி கரைகிற மாதிரி. இல்லை அப்போ மாமரிங்க இருக்கக்கூடாது. ரெண்டாவது பாருங்கள், இஃப் நோ ப்ராக்ரஸ் இட் வில் பாய்சன் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் காட். மர்மரிங் பண்ணால் உனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற ஒரு கேப் கம்மியாயிடும். உமக்கும் எனக்கும் இடையிலே ஒன்றுமே என்றுமே வராமல் பார்த்துடும்னு பாடுவாங்க. ஆனால் வழியில் போய் இடிச்சுக்கான். ஆண்டவர் செய்யலன்னா என்ன பிரதர் பண்ணுறது? அப்போது வாழ்க்கையில் எல்லா மர்மரிங், எல்லா நெகட்டிவ் திங்கிங் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உனக்கும் ஆண்டவர் இருக்கிற காலையில் பாய்சன் பண்ண. மூணாவது பாருங்கள், இஃப் நோ ப்ராக்ரஸ் யூ cannot reach the destination and your goal. ஆண்டவர் ஒரு டெஸ்டினேஷன் வச்சுருக்கார் இல்லையா. நீ இங்கேயே சுற்றி வந்திருந்தீங்கன்னா யூ வில் நெவர் ரீச் த டெஸ்டினேஷன். வெரி வைட்லி இம்பார்ட்டன்ட். ரைட். நாலாவது பாருங்கள், இஃப் யூ ஆர் not progressing, you will ask question to your own self and give your own reply.
நீ அப்படி இருந்தேன்னா என்ன பண்ணுவ, நீயே கேள்வி கேட்டு உனக்கு சாதகமாக சில காரியங்கள் நீயே சொல்லிக்கொள்வ. தமிழில் சொன்னால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஞானி என்ன சொல்கிறாரு, பின்மாற்றம் அடைகிறவன் தன் வழிகளிலே திருப்தி அடைகிறான். இட் இஸ் சாட்டிஸ்ஃபைட் இஸ் ஓன் வேஸ். நொண்டி சாக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதான் நொண்டி சாக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, if you're not making progress, you will have a tendency to turn back and go to the origin, place of origin. ஏங்க கிட்ட போயிட்டானுங்க, இன்னொரு 3 நாள் நடந்தீங்கன்னா உள்ளே போயிடலாங்க. அவன் சொல்கிறான், இவங்க எல்லாம் வெட்டிக்கிளியில் மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு உடனே சொல்கிறான், நமக்கு உள்ள ஒரு எம்எல்ஏவை கிரியேட் பண்ணி அவர் தலைமையில் நம்ம பழையபடி எடுத்துக்கு போகிறேன்றான். 40 வருஷம் நடந்துச்சு. ரொம்ப முக்கியம். சரி, இப்போ என்னென்னா ரொம்ப முக்கியமான காரியம் என்னென்னா, இந்த முன்னேற்றம் இல்லாததுக்கு நீங்கள் சாத்தான் காரணமானு பார்த்துக்கோங்க. ஏன்னா சாத்தான் காரணமாக இருந்தீங்கன்னா ஆண்டவரை குறை சொல்லிக்கின்னு உபவாசம் பண்ணி ஜெபிச்சா பிரயோஜனம் இல்லை. சில வேளைகளில் சாத்தான் வந்து தடை செய்வான், அது ஆண்டவருக்கு தெரியும், அது ஆண்டவர் பார்ப்பார். நீங்கள் தான் அனலைஸ் பண்ணிக்கணும். முதலாவதாக தானியேல் 10வது அதிகாரம் 13வது வருஷத்தில் தானியேல் வந்து உபவாசம் பண்ண போகிறான் 21 days. டேனியல் ஃபாஸ்டிங் 21 days. எந்த பதில், நோ ரிப்ளை. திடீர்னு ஏஞ்சல் வரான். ஏஞ்சல் வந்து சொல்கிறான், நீ ஃபஸ்ட்டு டே ப்ரே பண்ணும்போதே ஐ கேவ் த ரிப்ளை, பட் சம் அதர் டெவில் கிங் ஆஃப் பெர்ஷியா ஹஸ் பிளாக்ட் இட். அப்போ சாத்தான் சில வேலையில் எல்லாருக்கும் வந்து நீங்கள் பற்றிக்கு கரெக்டாக சொன்னீங்க பிரதர், எனக்கு கூட ஆத்மா தான் நிறுத்திட்டான்னு சொல்லாதீங்க. நான் யாரோ ஒரு காரியம் செய்வான். ஆனால் நீங்கள் பார்த்துக்கோங்க எதில் சாத்தான் பிளாக் பண்ணுறான்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, இவன் வந்து பார்த்தீங்கன்னா யாக்கோபுடைய சொந்த மாமா பொண்ணுங்க தான். அது சும்மா இருந்திருந்தானா ஏசாவை வந்து லேயாளுக்கு கட்டிட்டு இவனை வந்து ராகேல் கொடுத்துருப்பாங்க. வீட்டிலே இருந்திருந்தானா இவன் போய் அங்கே இப்போ 21 வருஷம் பண்ணி கூலி வேலை செய்துட்டு அவங்க 2 பேரையும் கூட்டின்னு வரான். ப்ராக்ரெஸ் இல்லை, ஆடுக்குட்டி போட்டுது. நீங்கள் ஆபிரகாமை பற்றி சொல்லிட்டே வர்றாருல, ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத யாக்கோபுன்ட்டார் இல்லையா. நீங்கள் ஏசையெல்லாம் பாருங்கள், யாக்கோபுன்றார் இல்லையா. மூணாவது பார்த்தீங்கன்னா, ஒரு கூனி இருந்தால் அந்த கூனிக்கு வந்து 18 வருஷம் கூனு குஞ்சிட்டே இருக்கா. ஷி கேன் ஓன்லி சி த டஸ்ட், நாட் ஹெவன் ஆர் சன். அப்போ ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, ஆபிரகாமின் குமார்த்தின்றாரு. ஆபிரகாமின் குமார்த்தின்னா ஷீ இஸ் அ பிலீவர். காரணம் சொல்கிறாரு, இவ வந்து பிசாசு அவளை பைன் பண்ணிட்டான். உன் வாழ்க்கையில் கூட நீ முன்னேறி தலை தூக்கி பார்க்காதபடி, இவன் எவ்வளோ பெரிய ஞானி இல்லையா சாலமன். அவன் சொல்கிறான், நான் வாழ்க்கையில் பார்த்ததெல்லாம் ஐ வாஸ் சீயிங் அண்டர் த சன். கடைசியில் சொல்கிறான், இட் வாஸ் ஆல் வேனிட்டி அண்ட் வெக்ஸேஷன் ஆஃப் ஸ்பிரிட். பவுல் சொல்கிறான், நான் ஏழை ஒன்றுமே இல்லை, ஐ வாஸ் சீயிங் ஒன்லி தி திங்ஸ் அபௌட் த ஹெவன். அதான் நீ எங்கே பார்க்குறன்றதான் ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். உன்னை வந்து பிளாக் பண்ணிவிடுவான் 18 years. அடுத்தது பாருங்கள், யாக்கோபு ஏமாத்திட்டு போயிட்டான். அப்பாட்ட வந்து அழுகுறான், எனக்கு ஒன்றும் இல்லையான்னு. அவங்க அப்பா என்ன திரும்ப சொல்கிறாரு, இன்னும் 21 வருஷம் உன் கழுத்தில் ஒரு நுகத்தடி இருக்கும், அப்புறம் தான் போவேன்றார். இன்னொரு காரியம் என்ன பாருங்கள், இஸ்ரவேல் புத்தருக்கு ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, அவன் கஷ்டப்பட்டு உழைக்கிறான், விதைக்கிறான், எல்லாம் அறுத்து பார்த்திங்கன்னா வைக்கிறான். கரெக்டாக அவங்க வந்து அள்ளிட்டு போயிடுறாங்க மீதியானியர். என்னங்க லைஃப் அது, கம்ப்ளீட்டாக எல்லாம் வைக்கிறாங்க. தீர்க்கதரிசி சொல்கிறான், அவங்கள் சம்பாதித்து பாக்கெட்டில் பொத்தலான பைகளில் போடுகிறான். they were putting all their money into the bag with holes. உன் வாழ்க்கையில் இன்றைக்கி முன்னேற்றம் இல்லாததுக்கே பார்த்துக்க, முதல்ல வந்து பிசாசை ஒழிச்சு கட்டிடு, அப்புறம் நம்ம லெவலில் நம்ம பார்த்துக்கலாம். அவள் தான் இருந்தால் பார்த்துக்கோ. கம் அவுட் ஆஃப் ஆல் திஸ் திங்ஸ். அவளுக்கு 18 வருஷம் அவளுக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு, she needs the deliverance because she is under the grip of the satanic powers. ரைட். சின்ன ஒரு கதை சொல்கிறேன் பாருங்கள், எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களுக்கு கதை. ஒரு மனுஷர் தான், ரைட். நான் சொல்லுகிற கதை வந்து யோவான் 5 இருக்குது. வீட்டில் சின்ன வாசி பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு மனுஷன் இருக்கான், பயங்கரமாக பாவம் செய்கிறான். ஆண்டவர் அவனை கை கால் விழுந்து போச்சு. வந்து நேராக சரியான இடத்துல வந்து சேர்த்துட்டான். ஒரு டெம்பிள் இருக்குது, அங்கே ஒரு குளம் இருக்குது, அந்த முனையில் படுத்துட்ருக்கான். ஏன் படுத்துட்ருக்கான்னா, அந்த இடத்துல ஒரு வருஷத்துக்கு வந்து சாத்தான் வந்து மன்னிக்க வேண்டும். தேவதூதம் வந்து கலக்கும் போது அவன் விழணும். இவனை விட ஸ்மார்ட்டாக இருக்கவே இருந்திருப்பான் போல இருக்குது. முன்னால் விழுந்துட்டான். உழ அவன் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து ரொம்ப தூரத்துக்கு வந்துட்டான். ஹி லாஸ்ட் ஹோப் இல்லையா. ஏன்னா அவன் என்ன சொல்கிறான்னா, என்னை வந்து அங்கே கொண்டு போய் விடுறதுக்கு ஆள் இல்லைன்றான். வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆள் இருந்தால் அவன் சொல்கிறான், ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், ஒரு ஆள் எடுத்துகிட்டு போய் விட்டா போதும் சார், யாரும் கூப்பிட்டு வர மாட்டான்.
ஒரு நீ எப்படி இருக்கியோ தெரியல. இது என்னாச்சு கடைசியில் இயேசு வந்து நான் வந்து சுகமாகிறேன்னு நிற்கிறாரியா, இயேசுன்னு அடையாளம் தெரியல. அடுத்தது சொஸ்தமடைய வேண்டும்னு விரும்புகிறாயா, இன்க்ளினேஷன் இருக்கணும் உனக்கு. என்னமோ தெரியல பிரதர், எல்லாம் சொன்னாங்க அதனால வந்தேன், எனக்கு ஒன்றும் இல்லை பிரதர்னுவாங்க. இயேசு அவனை தொட்டு சுகமாக்கினான்னு பார்க்குறோம் இல்லையா. அவன் விசுவாசத்தில் எழுந்தான். அவன் வாழ்க்கையில் காரணம் என்னென்னா, தாமதம் ஆக 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 உனக்கு வந்து அச்சீவிங் த டார்கெட் வந்து இட் பிகம்ஸ் லேட்டர் லேட்டர் லேட்டர். அட் சம் ஸ்டேஜ் இட் வில் புட் அ ஃபுல் ஸ்டாப். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம், ரைட். இந்த மாதிரி லிமிட்டேஷன்ஸில் இருக்கிறவங்க, ப்ரொலாங் ஸ்டோரேஜில் இருக்கிறவங்க வாழ்க்கையில் என்ன இருக்குன்னு வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க. தாழ்த்தப்படுதல், ரைட், ஸ்டாக்னேஷன்ஸ், தலைகுனிவு, கிரஸ் ஃபாலன், மலடு, இன்ஃபெர்டிலிட்டிஸ், மனநோய், மென்டல் சிக்னஸ், broken homes, animosities, broken relationship, குடும்ப உடைப்பு, தரித்திரம், சாத்தானின் அழுத்தம், தோல்வி, அகால மரணம், untimely death, ரைட், கொடிய வியாதிகள், தற்கொலை எண்ணம், suicidal spirit, நிந்தை, அவமானம், பழிச்சொல், ஏமாற்றம், தோல்வி, வீழ்ச்சி. இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் இவங்க ப்ராக்ரஸ் இல்லாத உட்காந்துட்டு இருக்கான்னு. எங்கேயோ ஆட் போட்டுட்ருக்கான், எல்லாரையும் இன்றைக்கி எல்லாம் கட்டி விடுறான். இன்றைக்கி முதல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெற்றி வரட்டும், ஒரு அல்லையிலே சொல்லுங்கள். சரி, இது ஏன் நீங்கள் இதை லைட்டாக எடுத்துக்காத கூடாதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இது வெரி இம்பார்ட்டன்ட், ரைட். திஸ் ஆர் நாட் த திங்ஸ் அப்படியே ப்ரஷ் ஆஃப் பண்ணிட்டு போகிற காரியங்களில் த ஸ்பிரிச்சுவல் சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. திஸ் டிலே, ரைட். என்னன்னு சொல்கிறேன் கேளுங்க. முன்னேற்றம் இல்லாமல் உன் வாழ்வாக அது மாறிவிடும். இட் வில் பிகம் அ வே ஆஃப் யுவர் லைஃப். சப்போஸ் நான் வந்து எனக்கு சைக்கிள் கூட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரைட். நான் நடந்தே போகிறேன், கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம சைக்கிளே வேணாயா, பழகி போச்சு, நடந்தே போடலான்னு ஒரு பேட் அனாலஜி இருந்தாலும் சொல்கிறேன். யூ வில் கெட் யூஸ் டு தட், வாட் எவர் மே பி த லிமிட்டேஷன்ஸ். அடுத்தது பாருங்கள், பிளாக் ஆல்டர்ஸ் வில் பிளாக் யுவர் ப்ராக்ரஸ். வாட் ஆர் த பிளாக் ஆல்டர்ஸ், ரைட். இதுதான் நம்ம ஒயிட் ஆல்டர். நாங்கள் எடுத்து ஜோம் பண்ணுறோன்னா இட்ஸ் ஒயிட் ஆல்டர். பிளாக் ஆல்டர்ஸ்னு இருக்குது. அதுலேருந்து உனக்கு தான் ஜென்ரேட் பண்ணி ஈவில் ஸ்பிரிட்ஸ் அவங்ககிட்ட அனுப்பின்னு இருக்கிறான். அது உன்னை ஓவர்டேக் பண்ணிடும். ஏன்னா யூ ஆர் இன் த சேவ் லிமிட்டேஷன்ஸ். உனக்கு ப்ரேயர் இல்லை, ஒன்றும் கிடையாது, ரைட். எல்லாரையும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற, யூ நாட் மேக்கிங் எனி ப்ராக்ரஸ். யோசித்து பாருங்கள். சில பேரை பார்க்குறேங்க, 1 வருஷம் 7 வருஷம் போய் பார்க்குறேன், அப்படியே இருக்காங்க. என்ன சார், ஏதோ போகிறாங்க, சர்ச்சுக்கு போகிறாங்க, வரேங்க. அதுக்கு ஆண்டவர் ஒன்றை வச்சுருக்கிறாரு, வளர்ச்சி இருக்கணும். பவுல் சொல்கிறான், நீங்கள் உங்களுக்கு வளர்ச்சி இருக்கணுன்றான். அதுக்கு தான் பவுல் சொல்கிறான், நீங்கள் போதகராக இருக்கணும்ப்பா, ஆனால் நீங்கள் வந்து இன்னும் ஆர்டினரி டிசைப்பிள் மாதிரி இருக்கிறீங்க. எல்லாம் உங்கள் சர்ச்சில் வந்து மில்க் கொடுக்குறாங்க, திடகாத்தின பொருள் சாப்பிட்ணும். நீ பாலை குடிச்சிட்டே இருந்துட்டு சில பேர் நம்ம ஜாப் பண்ணுவாங்க. எந்த இடத்துல வளர்கிற இடத்துல போயா, இந்த இடத்துல வளர்ச்சி இருக்குதா, நல்ல திடகாத்திரமான இப்போ இல்லைன்னா வளர மாட்டேன், அப்படியே இருப்பேன். முன்னேற்றம் இல்லாவிட்டால் உன் வாழ்க்கை சவக்கடல் மாதிரி ஆகிடும். யில் பி லைக் அ டெட் சி, ரைட். இஸ்ரேலில் வந்து யோர்தான் ஒரு இது வருது, அது ரெண்டாக பிரியுது. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா டெட் சி, அங்கே வந்து நோ வெஜிடேஷன், நோ ஃபிஷ். இன்னொரு இடத்துல கனசிரத்து கடல்ன்ற இடத்துல நல்லா இருக்குது. யூ வில் பிகம், யுவர் லைஃப் வில் நாட் பி யூஸ்ஃபுல் டு எனிபடி. நீங்கள் சொல்லுங்கள், எத்தனை பேருக்கு உங்கள் லைஃப் யூஸ்ஃபுல்லாக இருக்குது? எத்தனை பேர் உங்களுடைய ரட்சிப்பை கேட்டு ஓடியாந்து உங்கள்கிட்ட வந்து ஆண்டவர் எனக்கு உதவி செய்தாருன்னு சொல்கிறாங்க? இல்லை. ஏன்னா நீ ஸ்டாக்னேஷனில் இருக்கிற, ஒரேபிளே உட்காந்துட்டு இருக்கிற, அப்படியே காலம் ஓட்டிக்கின்னு. நோ நோ நோ, டுடே வி ஆர் கம்மிங் அவுட் ஆஃப் தட். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கழுகாக உன்னை படைச்சிருந்தா காக்கா குருவியோட சணல் போட்டிருக்கேன். இது 3 வாரமாக சொல்லிகிட்டு இருக்கிறேன். யூ ஹவ் டு ஃப்ளை ஹை வித் ஜீசஸ், ரைட். கடைசி பார்த்தீங்கன்னா கனி கொடாத மரமாக போயிடுவேன். அப்புறம் ஆண்டவர் உன்னை வைக்கலாமா வேணாமான்னு பார்ப்பார். ரொம்ப ஒரு முக்கியமான காரியம், ரைட். இப்போ நம்ம என்ன இதில் சிந்திக்கணும்னா, ஒரு காரியம், ரொம்ப முக்கியமான காரியம். காலத்தை பார்த்தால் போதகராக இருக்கிற நமக்கு மூல உபதேசங்கள் கொடுக்க வேண்டியது இருக்குது. தூசியை விட்டு எழுமணும். சீயோன் குமார் சொல்கிறேன், எழுந்துருன்றார். சில பேர் பார்த்தீங்கன்னா மரித்தோரிலிருந்து விழித்தெழுந்து எந்திரின்றாரு. சில பேர் வீழ்ச்சிடுவான். சில பேர் சொல்லுவார், எத்தனை மணிக்குங்க காலையில் முடிச்சிங்க? 5:30 மணிக்குங்க. அப்படியே படுத்திருந்தேன் பிரதர், 7 மணிக்கு எழுந்தேன். இது என்னது இது? ஆவிக்குரிய ரீதியாக பாருங்கள். அது ஏதாவது ஒரு பாட்டு பாடியிருக்கலாமடா, ஜெயிச்சிருக்கலாமே, ஏதாவது ஒரு டிவிலையாவது ஏதாவது ஒன்று கேட்டிருக்கலாம். இல்லை இல்லை, உன் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றம் இல்லை, ரைட். லைஃப் வித்தவுட் கிரைஸ்ட் இஸ் லைக் அன் அன்ஷார்பன் பென்சில். லைஃப் வித்தவுட் காட் இஸ் அன்ஷார்பன் பென்சில். நம்ம மேக்சினில் போட்டிருக்கோம். லைஃப் வித்தவுட் கிரைஸ்ட் இஸ் டெட் எண்ட். See the direction board. உன் வாழ்க்கையில் நேராக போய் டெட் எண்டில் இடிச்சிக்குவேன்.
ஒன்று சைடில் எவனாவது ஒருத்தன் போயிருப்பான், அதை பார்த்து தானே எழுதி வச்சுருக்கான். அவனை பயத்துக்காரனா பொழுது இல்லாமல் பண்ணியிருக்கானா? நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன் பிரதர், நான் போய் இடிச்சிட்டு வரேன்னாக்கா இது நாட் இம்பார்ட்டன்ட். அப்போது அவனுடைய வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியமானது. இன்னும் ஒரே ஒரு காரியம் சொல்லி முடிக்கிறேன், நல்லா கவனிங்க. ஒரு வீட்டில் 2 தம்பிங்க, அண்ணன் தம்பிங்க இருந்தான். ஒருத்தன் போனால் ஏதோ பாவம் செய்துட்டான், வந்துட்டான். அவங்க அப்பா சொல்கிறாரு இவனுக்கு எல்லாத்தையும் செய்துடுறேன்னு. இன்னொருத்தன் வந்தான், அவங்க அண்ணன். இவன் சுயநீதி பிடிச்சவன், செல்ஃப் ரைச்சியஸ்னஸ் ஃபெலோ. வீட்டுக்கிட்ட வந்து ஸ்டில் இஸ் லோன்லி, அங்கேயே நின்றுக்கிறான். என்னென்னா அவனோட பிரச்சனை என்னென்னா, அவங்க அப்பா வந்து கேட்குறாரு, அப்பாவும் மதிக்க மாட்டுறான். அப்பா கூட சரியாக கொடுத்து மூஞ்சி கொடுத்து பேச மாட்டான். அவனுக்கு என்ன ப்ராப்ளம்னா, பெரிய பெரிய ப்ராப்ளம். அவனுக்கு என்ன ப்ராப்ளம், அவங்க தம்பி இங்கே வந்து சேர்ந்துட்டானா அவனுக்கு பிரியாணி பண்ணுறாரு. நான் டெய்லி என் வேலைக்கு போகிறேன் வரேன். உன் வேலைக்கு தான்டா நீ போகிற, அதுக்காக என் பிரியாணி பண்ணுவார் அவர். வேலைக்கு போகிறேன், நான் டெய்லி வரேன், என்னை வந்து அப்ரிஷியேட் பண்ணல. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து இது செல்ஃப் ரைசியஸ். இது எவனோ ஒரு ஆத்மா சந்தோஷப்படுறான், இங்கே வந்து ரட்சிக்கப்படுறான், 4 பேருக்கு கை தட்டிட்டு நான் போகிறான். இல்லை அதெல்லாம் நமக்கு செட் ஆகும். வாழ்க்கையில் சுயநீதி இருந்ததுனாக்கா நீ வீட்டில் முன்னேற மாட்டேன். ஏன்னா மனம் திரும்புகிற ஒரே பாயிண்ட் சந்தோஷம் வருது. wronged indecision will take you somewhere apart from the road of destiny. Satan will take diversion and conquer you, and he will capture your mindset. நீண்ட நாட்கள் ஒரு காரியத்தில் வந்து வியாதியாக கூட பாருங்கள். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் விட்டுருவாங்க. அப்புறம் தான் பார்ப்பான் டாக்டர்கிட்ட, இது என்ன ஒரு மாதிரி இருக்குது. டாக்டர் சொல்லுவார் லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க சார். எதுக்கு உன் வாழ்க்கையில் இன்றைக்கி ஸ்டாக்னேஷன் தான் பாரு, எழுந்து வா. இவ்வளோ நாள் இருந்துட்டு இல்லை, நல்லா தானே இருந்தேன். இப்போ திடீர்னு ஒரு நாள் நீ வந்து ஹையாக பறக்க முடியாது. தேவன் உன்னோடு கூட இருப்பார்.